நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தோம்னா செப்டம்பர் மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன விதமான விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவோட கடைசியில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். மாதம் நம்ம மாத கிரக பயிற்சி பலன்கள் மாதம் பார்த்திங்கன்னா கோச்சார நிலைகளில் இருக்க கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடிய மாத பலன்கள் பொது பலனாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கனாக்க இப்போ மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியாக 2ஆம் இடத்துல இருக்கிறார். 7.5 சனி காலகட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து 2 குரு பார்வை இருக்குது. இதில் உள்ள ஒரு ஸ்பெஷலே என்னென்னா மகர ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது தான். குரு பார்வை அப்படின்னு ஒரு விஷயம், குரு 9ஆம் பார்வையாக தன்னோட அமர்ந்த இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் அனைத்தையும் உங்களை கடந்து போகக்கூடிய, உங்களுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய, ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் ராசிநாதன் 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் நல்லதா? ஏற்கனவே 7.5 சனி இருந்தாலும் வக்ரகதியில் ராசிநாதன் இருக்கிறார் அப்படின்னா இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணுங்க. த்ரோட் பெயின் வரும், அதனால் நெஞ்சு வலி, த்ரோட் பெயின், மூச்சு இழுத்து விடுறதுல ஒரு சிரமம், சளி, நெஞ்சு சளியாக கட்டிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். வயதுக்கேற்றார் போல் இது வரும். அதுக்காக எல்லாருக்கும் வரும்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு இந்த பாதிப்பு அவங்களோட சொந்த ஜுய சாதகத்தில் சனி பகவான் ராசிநாதன் வலிமை இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். நல்ல வலிமையோடு நல்லா இருக்காங்க அப்படின்னா, நல்ல தசாபத்தி அமைப்புகள் நடக்குன்னா இந்த பாதிப்புகள்லாம் வராது. அதனால் எனக்கு வரலையே அப்படின்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை பேசுகிறது அப்படிங்கிறது வாக்குவாதம் தவிர்த்துக்க வேண்டிய அவசியம். ஏன்னா மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இப்போ குரு பார்வை இருக்குது, கொஞ்சம் 7.5 சனி பாதிப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழில், வேலை, வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கான புது முயற்சிகளை எடுக்கலாம். அதிலேருந்து நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம். வருமானம் ஏற்படும், புது நண்பர்கள், புது உறவுகள், புது தொழில் வாய்ப்புகள், புது வேலை வாய்ப்புகள், புது தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கவனம் தேவை. பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் தேவைப்படுது. ஏன்னா சனி பகவான் வக்ரதியில் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, சில விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்க தோணும், நெகட்டிவாக பேச தோணும். உங்களை சுற்றி உங்களுக்கு நல்லது தான் நடக்குது, உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாக தான் போகுது. ஆனால் நீங்கள் பார்க்குற பார்வையில், நீங்கள் யோசிக்கிற சிந்தனையில், நீங்கள் திங்க் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக நீங்களாக ஃபீல் பண்ணி நீங்களாக செல்ஃபாக குழப்பிக்குவீங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நெகட்டிவாக இருக்குது. 2வது, பேசுகிறதுல பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டியதில்லை. கவனமாக பேசணும்.
வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது 2 விஷயம்தான் உங்களுக்கு இருக்குது. மற்றபடி வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. திருமணம் பாக்கியங்கள் கைகூடும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, அடுத்து இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே நல்லாயிருக்கு. இப்போ உங்கள் ராசியிலேருந்து 5 சுக்கிரன் அவரே 10 இருக்கிறார். அப்போ 5 சுக்கிரன் 10 இருக்கிறாரு. அவர் 9ஆம் இடத்துல நீசகதியில் இருக்கிறாரே, தொழில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்குமே. இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறார் இல்லையா, 5ஆம் இடத்துலேருந்து குருவே திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கார். குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் பெரிய லெவலில் பாதிக்கலாம் படாது. ஏதோ தொழில் பாதிக்கும், அடுத்து குழந்தைகளை பாதிக்கும், குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும், குழந்தைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். ஆனால் ஒன்று நடக்கலாம். என்னென்னா, குழந்தைகளோட கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்கிறது அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்காக அனுப்புறது, அது சார்ந்த செலவுகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சுப செலவுகள் உண்டு. ஆமாம், மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் இங்கே இல்லை. வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் கூட 9 சேர்ந்து இருக்கிறார். அப்போ 8ஆம் அதிபதி 8லேயே ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னா, ஒரு பக்கம் நல்லது இல்லை அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் அதில் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. என்னென்னா, பாக்கியாதிபதி போய் 8ஆம் இடத்துல, அதுவும் அரசாங்க இடத்துல, அரசாங்க கிரகமான சூரியன் கூட சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது அரசு சார்ந்த காரியங்கள் திடீர்னு உங்களுக்கு லாபகரமாக அமையும். நடக்காத சில விஷயங்கள், நீண்ட நாள் முயற்சி எடுத்து தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் கொஞ்சம் எதுவும் புது விஷயங்களில் அதில் ஆரம்பிக்க வேண்டாம். புது விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். பழைய விஷயங்களை சரி பண்ணுறது கூட எப்போனா செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவரையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி கமிஷன் தொழில்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். ஓகே, இப்போ நீங்கள் என்ன விதமான வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கினா, மகர ராசியை பொறுத்த வகையில் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். 2வது குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். 3வது புதன்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். புதன்கிழமையை விட வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து இந்த மாதத்துக்கான மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்கையில் செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்தாங்கன்னா அமாவாசை திதி வருது. முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி வருது. என்னென்னா, திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய கிரிவலம் போயிட்டு வரலாம். திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு திரு அண்ணாமலையாரின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து பார்த்தோம்னாக்க 7 செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. ஒரு நன்னாள். விநாயகர் பஞ்சமுக கடவுள், அதாவது பஞ்சபூத கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகரை வழிபட்டு அவரோட முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு வருது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் 6 சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. அதுலேயும் சிறப்பாக 3 சுபமுகூர்த்தங்கள் ரொம்ப அற்புதமான சுபமுகூர்த்தங்களாக அமைஞ்சிருக்குது. பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே. நன்றி, வணக்கம்.